ரியர் பிரேக் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு. விழுக்கிடக்கு முதலே செக் பண்ணியிருக்க வேண்டியது, பட் செக் பண்ணலை. இதுக்கு முதலும் நான் ஹப்புதில் வந்திருக்கேன், ஆனால் இவ்வளவுக்கு இருந்ததில்லை. மழை காலத்துக்கு பிறகு வந்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ நல்லா இருக்கும். அந்த வாட்டர் ஃபால்ஸ் வர்ற தண்ணி அவ்வளோ கூட இடங்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதில் ஆரம்பிக்கலாங்களா? மக்களே, இப்போ ஹப்புதலால இருந்து எல்லைக்கு போக போகிறேன். அதுக்கு முதல்ல இன்றைக்கி 2வது நாள் காலை இப்போ தான் வெளில போகிறோம். அதுக்கு முதல்ல நான் வந்து ஹப்புதலி இப்போ எப்படி இருக்குன்றதை காட்டுறேன் பாருங்க. அப்படியே பேக்கம் மாத்திரம் பாருங்க. இதுக்கு முதலும் நான் ஹப்புதில் வந்திருக்கேன், ஆனால் இவ்வளவுக்கு இருந்ததில்லை. ஏனோ தெரில, இந்த முறை அவ்வளவு நல்லா இருக்குது. ஹப்புதலேருந்து பண்டாரவளைக்குள்ளே நுழையிறோம். பண்டாரவளை போயிட்டு அப்படியே நேர எல்லாம் தான் போக போகிறோம். இப்போ வரைக்கும் மழையை காணும், ஆனால் மழை வர்றதுக்கான சாத்தியக்கூறு நிறையவே இருக்குது. எல்லா டவுன்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளான இந்த ராவணா ஃபால்ஸ் இருக்குது. அப்படி சொல்கிறது, ஃபுல் ரோடுமே மவுண்டன் வியூ வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் போகிறப்ப காமிக்கிறேன் பாருங்களேன். மக்களே, இதால் வந்தால் இதுதான் எல்லா போட் இருக்குது. ஒரு கவலைக்கூடிய விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தா வந்து இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எனக்கு என்னடா மனமண்டை பார்த்தா இதில் குப்பையெல்லாம் கொட்டி வச்சுருக்காங்க. நாடா எப்படி சொல்கிறது, ரொம்ப பேட் ஸ்மெல் அடிக்குது. இதெல்லாம் நாங்கள் போகணும். முதல் விஷயம், எல்லா போட் அடியில் குப்பை போட்டு வச்சுருக்காங்களே என்ன ஒரு மனம் அடிச்சுது. இங்கெல்லாம் வந்தால் எல்லா ப்ரீத்திங் ஸ்பேஸ்ன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. எவ்வளோ புகை இந்த வாகன நெரிசல்களில் இருந்ததுன்னு சொல்லிட்டு, இது எப்படிடா ஒரு ப்ரீத் பண்ணுறது. சரி, இதை தாண்டி அங்கால போனோம்னு சொன்னால் எல்லா சம்மந்தப்பட்ட டூரிசம் ஸ்பாட்ஸ் என்னென்ன இருக்குன்றதை அப்படியே போட்டில் போட்டிருக்காங்க. ஸோ இதில் நிறைய இடங்கள் இருக்குது. எல்லா கிட்டே இருக்கிற என்னென்ன இடங்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதில் இந்த பக்கம் வர்றவங்க அதை நின்று பாருங்கள். அதை பார்த்தாலே பாதி எல்லாம் சுற்றி பார்த்த மாதிரி என்னென்ன இடம் பார்க்கணுன்றது கூட கிளியர் ஆகும். அதை தாண்டி அங்கால வர்றப்போ அதில் பாருங்கள், வலப்பக்கம் அந்த கட்டு மாதிரி இருக்குது. எல்லாமே மண் சரிவால் பாதிக்கப்பட்ட இடங்கள். அதுக்கு பிறகு இப்படி பாதுகாப்புக்காக கட்டப்பட்டிருக்கு. இந்த பாதைகள் எல்லாமே அப்படி தான் இருக்கும். இனி போக போகிற பாதைகள் எல்லாமே ரொம்ப ஏற்ற இறக்கமாக வளைவு நெளிவாக தான் இருக்கும். சரி மக்களே, நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு சொல்லவே இல்லைல்ல. ஆமாம், ராவணா எல்லா ஃபால்ஸுக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கே வந்துட்டுருக்கிறப்போ கிட்ட வர்றப்பவே என்னோடய அதாவது ரியர் பிரேக் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு. அதாவது ரொம்ப ஹீட் ஆகினா சம்டைம்ஸ் ஃபெயிலியர் ஆகும். அது பிரேக் பேட் மாற்றிருக்க வேண்டியது, நான் விழுக்கிடக்கு முதலே செக் பண்ணியிருக்க வேண்டியது, பட் செக் பண்ணலை. சரி, இங்கே வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போனாலே அந்த ஹீட் கொஞ்சம் குறைஞ்சிட்டுன்னு சொன்னாலே பிரேக் ஓகே ஆகிடும். ஸோ இங்கே வந்து சம்பவம் என்னென்னு சொன்னால், சரி அதுக்கு மேலே எங்கே நடக்கிறேன் சொல்லிடுறேன். என்ன மக்களே, ராவணா ஃபால்ஸ் பார்த்தாச்சா? அந்த ஃபால்ஸை பார்த்தோன்னே ஒரு சில் ஃபீலிங்ஸ் வருதில்லை. வாட்டர் ஃப்ளோ வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்குது. முக்கியமாக இந்த மழை காலத்துக்கு பிறகு வந்து இது எப்படின்னு சொன்னால், அந்த வெள்ளை கலரில் தண்ணி சும்மா அடித்து அள்ளி ஒரு மாதிரி ஊத்த கலரில் கூட தெரியுமா. நான் சில வீடியோஸில் கூட பார்த்துருந்துருக்கேன். மழை காலத்துக்கு பிறகு வந்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ நல்லா இருக்கும். அந்த வாட்டர் ஃபால்ஸ் வர்ற தண்ணி அவ்வளோ கூடவாகவும் இருக்குது. ராமாயணத்தின் படி வந்து ராவணன் சீதையை கடத்தி கொண்டு வந்து வச்சுருந்த இடம் இந்த ராவணா ஃபால்ஸோடு இருக்கிற குகை ஒன்றில் தான் சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ திஸ் வாட்டர் ஃபால் நாட் ஜஸ்ட் பியூட்டிஃபுல், but full of story and mystery too. மக்களே, முதல்ல அங்கே அந்த இடத்துல 2 வீடியோ எடுத்தோமா, இப்போ இங்கே வந்துட்டோம். வாங்க பாப்போம் என்ன போட்டிருக்குன்னு சொன்னால், வழுக்குமா கவனமா. ஸோ தனிக்கார கவனம். 2 இறங்கினவங்க அப்போ அங்கிருந்து போலீஸாங்கள் விசில் அடித்தவர்.
சரி மக்களே, நான் இந்த இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு மூவ் ஆகிறேன். அடுத்த இடம் பார்க்க போகணும். அப்படி வெளுக்கிறப்போ செம்ம மழை, ஒன்றும் பண்ண முடியாது. ரெயின் கோட்டெலாம் போட்டு வெளுக்கிட்டு போயிட்டுருக்கேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் நேச்சர் ஸ்பாட் இன் எல்லை அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். வந்தால் எல்லா சைடு வந்தால் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறும் நான் நிதிஷன். நன்றி, வணக்கம்.